அட இம்புட்டு நாளா இவ்வளோ டேஸ்ட்டான ஒரு பிரியாணியை சாப்பிடாம போயிட்டோமேன்னு நினச்சி ட்ரை பண்ணி சூப்பராக அந்த ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதோட நீளமாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா நிறமாற அளவுக்கு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அதோடய நீளமாக நறுக்கி வச்சிருக்க 3 தக்காளியும் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்ற அளவுக்கு புதினாவையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட இன்னொரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம மெயின் இன்கிரீடியன்டான பலாக்காயை ஒரு கட்டங்கட்டமான பீஸா நறுக்கி மோர்ல போட்டு வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவி களைஞ்சிட்டு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு சேர்த்திருக்கேன். நீங்க வேணா பாஸ்மதி இல்ல சீரக சம்பா யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை அதுல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் வர வேக வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிட்டு நல்ல ஒரு தயிர் பச்சடியோடயோ மைல்ட் ஸ்பைஸான கிரேவியோடயோ சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிருங்க.